2024 நீட் எக்ஸாமினேஷன் அது ரீநீட் நடக்குமா இல்லையா அந்த ஒரு விஷயத்தில் சுப்ரீம் கோர்ட்டு என்ன முடிவெடுக்க போகிறது அது இப்போ நம்மளாலே சொல்ல முடியாது. நிறைய வீடியோஸ் வந்துட்டு இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நிறைய கன்ஃபியூஷன் ஆயிருக்கும். எந்த ஒரு வீடியோவும் நீங்கள் நம்பாதீங்க. காரணம் சுப்ரீம் கோர்ட் எடுக்க போகிற முடிவு அது யாருக்குமே இப்போ ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. எல்லோரும் அவங்களுடைய கால்குலேஷன்ஸுக்கு ஏற்றபடி அவங்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்றபடி வீடியோஸ் போடலாம். நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தது, கெட் ரெடி ஃபார் ரீநீட். இப்போ நான் அதே ஒரு ஸ்டாண்டில் நிற்கிறேன். நீங்கள் எல்லோரும் போய் படிப்பு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க, புக்ஸ் எல்லாம் எடுத்து அதே மாதிரி படிச்சுக்கோங்க. அப்படியெல்லாம் ஒரு வாட்டி நீட்டு எழுதி முடிச்சு ரிசல்ட் வந்து ஸ்கோரு உடன் அட்ஜஸ்ட் ஆயதுக்கு அப்புறம் அது இன்னொரு வாட்டி பண்றது ரொம்ப கஷ்டம்னு எல்லோருக்கும் யோசிச்சால் அது தெரியும். இப்போ நான் அந்த வீடியோவில் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க ரெடி ஆகணும் மென்டலி. டெக்குன்னு ஒரு நாள் 2024 நீட்டு கேன்சல் பண்ணிட்டு புதுசா நீட்டு நடத்த போற மாதிரி ஒரு முடிவு வந்துச்சு அப்படின்னா அதில் யாருமே ஷாக் ஆகக்கூடாது, டென்ஷன் ஆகக்கூடாது. அப்போ அந்த மாதிரி ஒரு முடிவும் சுப்ரீம் கோர்ட்டு வேணா எடுக்கலாம். சுப்ரீம் கோர்ட்டு நடத்த சொன்னா நாங்க நடத்துறதுக்கு ரெடின்னு முன்னாடி சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லியிருந்தது. அப்போ 8ஆம் தேதி வரைக்கும் நம்ம மெதுவா அமைதியா இந்த விஷயத்தில் கண்டிப்பா வெயிட் பண்ணி இருக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம ஃபைனல் முடிவுக்கு வரணும். நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு நீங்க டென்ஷன் ஆகக்கூடாது, கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது. ஒவ்வொரு ஆளும் அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி இல்லை அவங்க ஆசைப்படுற மாதிரி வீடியோ போடும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு விஷயம் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றேன். அதாவது 2024 நீட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நான் ஆசைப்படுறது என்னன்னா, ரீநீட் கண்டிப்பா வேணும். அப்படிதான் ரீநீட் இஸ் த ஜஸ்டிஸ். ஒன்லி ரீநீட் இஸ் த ஜஸ்டிஸ். ரீநீட் வேணும் அப்படி யோசிக்கிறவங்க இல்லை அப்படி சொல்றவங்க கண்டிப்பா ரிசல்ட் கம்மியானவங்களாயிருக்கும் அப்படி நிறைய பேர் சொல்றாங்க. இங்க விஷயம் ரிசல்ட் சம்பந்தப்பட்டது கிடையாது. பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் நல்ல ரிசல்ட் வாங்கியிருக்காங்க. 720 வாங்கிய நிறைய பேர் இருக்காங்க. 1563 பேருக்கு நடந்த அந்த எக்ஸாமில் 800 சம்திங் பேர் மட்டும் எக்ஸாம் எழுதிட்டு அதில் எப்படி மார்க் வந்து நமக்கு தெரியல. அதுக்கப்புறம் 61 பேருக்கு 720 இருக்கு. இந்த மாதிரி ஸ்கேமும் விஷயங்களும் எல்லாம் நடந்து டெலிகிராம் வழி கொஸ்டின் லீக் ஆயிருக்கு அப்படியெல்லாம் சந்தேகப்படணும். ஒரு டைமில் எப்படி நம்ம இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே எடுக்க முடியும்? ஓகே, எல்லோரும் சொல்றது என்ன, நல்லா படிச்சு மார்க் வாங்கியவங்களுக்கு மறுபடியும் கஷ்டம் கொடுக்கும். கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இன்னொரு வாட்டி 24 லட்சம் மாணவர்களுக்கு நீட்டு நடத்துறது ரொம்ப கஷ்டம், அது எல்லோருக்கும் தெரியும். இந்த பிரச்சனை அது கிடையாது. ஒரு ஆளோட விஷயம் கிடையாது, ஒரு மாநிலத்தோட விஷயம் கிடையாது. நிறைய மாநிலங்களில் இந்த மாதிரி நீட்டு ஸ்கேம் நடந்திருக்குன்னு ப்ரூஃப் வரும்போது, ஆதாரங்கள் வரும்போது நீங்க பாருங்க. அது ரிசல்ட் வாங்கிய கொஞ்சம் பேரை மட்டும் பாதிக்கிறது இல்லைன்னு சொல்றது எப்படி? ஓகே, கஷ்டம் இருக்கும், கண்டிப்பா கஷ்டம் இருக்கும். நல்லா படிச்சு ஏற்கனவே மார்க் வாங்கியவங்க திரும்ப படிக்கிறது கஷ்டமாயிருக்கும். ஆனாலும் எல்லோருக்கும் ஒரே மாதிரி தான் இந்த கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணணும். ரீநீட் வேண்டாம் அப்படி முடிவெடுத்தா ஓகே பரவாயில்ல, இது வச்சுட்டு போகும். 600 மார்க்கும் 610 மார்க் வாங்கி 620 மார்க் வாங்கிட்டு அட்மிஷன் கிடைக்காத ஒரு சிச்சுவேஷனை பத்தி யோசிச்சு பாருங்க. பிசி கேட்டகரியில் எல்லாமே இந்த வாட்டி கட் ஆஃப் எந்த அளவுக்கு வரும் நமக்கு சொல்லவே முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இப்போ இருக்கிறது. இப்போ நீட்டு கேன்சல் பண்ணினா ஃப்ரெஷ்ஷா எல்லாரும் எழுதும் போது 1 மந்த் டைம் கிடைச்சாலே 1.5 மந்த் கிடைச்சால் எல்லோருக்கும் ஒரே மாதிரி தான். இப்போ ரேங்க் லிஸ்ட்ல நல்லா ரேங்க் கிடைச்சவங்க, அதாவது நல்ல மார்க் வாங்கியவங்க, மார்க் கம்மியா வாங்கியவங்க எல்லோரும் பொறுத்த வரைக்கும் நீட் எக்ஸாமுக்காக படிக்க வேண்டிய டைம் ஒன்று தான். ஒரு வாட்டி நீட் எழுதி நல்ல மார்க் வாங்கி அவங்களுக்கு கிடைச்சது போகும், அதை பத்தி எல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. நீங்க இன்னும் படிங்க, அப்போ இன்னும் படிங்க சொல்றது உங்களுக்கு ஈஸி அப்படியெல்லாம் யோசிக்கலாம். நல்ல மார்க் வாங்கியவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க நல்ல பொட்டன்ஷியல் இருக்கிறவங்களா இருக்கும் கண்டிப்பா. அதே மார்க் இன்னும் வரணும்னு இதுக்கு ஆசைப்படணும். ஆனா ரேங்க் வந்தால் போதும்ல. லாஸ்ட் வீடியோவில் நான் அந்த விஷயம் தான் மென்ஷன் பண்ணணும்னு முயற்சி பண்ணியது. அதாவது ரேங்க் நல்லா வரட்டும், கட் ஆஃப் மார்க் கம்மியாகட்டும், எக்ஸாம் நல்ல ஸ்டாண்டர்டா நடக்கட்டும், எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் ஒரு எலெக்ஷன் முடிச்சு ஒரு தகுதியில கேண்டிடேட் ஆகி வின் பண்ணிய ஒரு ஆள், அந்த ஆள் ஏதாவது விதமில ராஜினாமா கொடுத்து அது இல்லைன்னா இறந்து போய் அதுக்கப்புறம் இருக்கும்போது மறுபடியும் அந்த இடத்துல எலெக்ஷன் நடக்கும். அப்ப அந்த ஒரு வாட்டி ஓட்டு செஞ்ச நாங்க இன்னொரு வாட்டி கூட ஓட்டு செய்யறது ரொம்ப கஷ்டம்னு அப்படி யாரும் யோசிக்கிறது கிடையாது. இவ்வளோ அமௌண்ட் ஃபீஸ் கட்டிட்டு இப்படிப்பட்ட மாணவர்கள் நீட் எழுதிட்டு அதுக்கப்புறம் கிடைச்ச மார்க்கு மேல ஒரு நம்பிக்கை இல்லாம இருந்தால், கடவுள் இந்த மாதிரி ஸ்கேம் எல்லாம் நிறைய நடந்திருக்கில்ல, இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் நடந்திருக்கில்ல, அப்ப என்னை விட மார்க் வாங்கிய நிறைய பேர் எப்படிப்பட்டவங்க எல்லாம் மார்க் வாங்கி இருக்கும் அப்படியெல்லாம் சிந்தனைகள் வரும்போது அது எவ்வளவு கஷ்டமாயிருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அதனால்தான் நான் சொல்றேன், ரீநீட் இஸ் த ஜஸ்டிஸ். இது நான் சொன்னாலும் ஓகே, எனக்கு கீழே கமெண்ட் போடுறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க.
2015 வாட்ஸ்அப் வழியாக கொஸ்டின் லீக் ஆயதுக்கு ஒரு ஆதாரம் கிடைச்ச ஆல் இந்தியா ப்ரீ மெடிக்கல் டெஸ்ட் அன்னைக்கு நீட் இல்ல அந்த ஒரு AIPMT எக்ஸாமினேஷன் மொத்தமா எல்லா கவுன்சிலிங் ப்ராசஸும் நடந்துட்டு இருக்கிறதுக்கு இடையில எக்ஸாமினேஷன் கேன்சல் பண்ணியாச்சு. அப்ப நீங்க பாருங்க, இப்போ ஒரு இடத்துல மட்டும் இல்லை இந்த மாதிரி பிரச்சனைகள். எத்தனை இடத்துல CBI எத்தனை பேரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க நீங்க யோசிச்சு பாருங்க. அப்போ இது மொத்தமா உடைச்சு ஒரு புது எக்ஸாம் ஆகி வரும்போது அதில் நல்ல படிக்கிற பிள்ளைங்களுக்கால கண்டிப்பா பெர்ஃபார்ம் பண்ண முடியல. எதுக்கு நீங்க பயப்படணும்? நல்ல படிக்கிற பிள்ளைங்களாயிரம் எதுக்கு பயப்படணும்? இந்தியாவில் 720 மார்க் வாங்கிங்கிற ஒரு பெருமை நீங்க பாருங்க. லாஸ்ட் இயர் வரைக்கும் 720 மார்க் வாங்கிங்கள பேரு எல்லோருக்கும் தெரிஞ்சிருந்தது. ஆனா இப்போ எப்படி என்ன நடக்குதுன்னு பாருங்க. நீங்க 61 பேர் இருக்கு. எத்தனை பேரோட பேர் உங்களுக்கு தெரியும்? அந்த அளவுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங் எல்லோருக்கும் வந்துருச்சு. 718 719 மார்க் NTA கொடுத்ததினால் தான் இந்த ஒரு விஷயம் எல்லோருக்கும் பெரிய ப்ராப்ளம் ஆகி தெரிஞ்சது. இப்படி ஒரு விஷயம் நான் சொல்றேன், இன்னொரு வாட்டி கூட சொல்றேன். அதாவது ரீநீட் இல்ல இந்த ஒரு ரேங்க் லிஸ்ட் வச்சுதான் அட்மிஷன்ஸ் போகும்னா நல்ல மார்க் வாங்கிய பிள்ளைங்களுக்கு கூட அது கண்டிப்பா நிறைய கவலைகள் கொடுக்கும். இப்போ அவங்களுக்கு அது புரியாது. இப்போ 600க்கு மேல மார்க் வாங்கிய பிள்ளைங்க தமிழ்நாட்டில் எல்லாம் எஸ்பெஷலி புல்லரிச்சு தான் இருக்கு. ஆனா அது இந்த ரேங்க் லிஸ்ட் வச்சுட்டு அட்மிஷன் வரும்போது அழுக வேண்டிய சிச்சுவேஷன் வரும். அப்படிப்பட்ட சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா நீட் எக்ஸாமோட ஸ்டாண்டர்டு நிலவரத்தை அது பாதிக்கும். அதுதான் என்னோட ஒரு கருத்து. அதனால் ரீநீட் வரணும். ரீநீட் வந்துட்டு எல்லோரும் எழுதணும். மார்க் கொஞ்சம் கம்மி ஆகட்டும், அது பிரச்சனை கிடையாது. ஆனாலும் ரேங்க் மேல வரட்டும். ஓகேவா? உங்களால் படிக்க முடியும்னா படிச்சு நல்லா எழுதணும். அதனாலே உடஞ்சு போய் சோர்ந்து போய் அப்படியே உட்கார்ந்து என்னால் முடியாது, ஐயோ இனி கிடைச்சது திரும்பி வராது, அப்படியெல்லாம் நம்ம யோசிக்க கூடாது. உங்களுக்கு பொட்டன்ஷியல் இருந்தால் கண்டிப்பா உங்களாலே அது காமிக்க முடியும். 600 650 700 710 எல்லாம் மார்க் வாங்கியவங்களுக்கு இன்னொரு வாட்டி கூட ஒரு 1.5 மாசம் டைம் கிடைச்சா ரிவைஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லும் போது அப்ப இது என்னது? நீங்க படிச்சது என்னது? மார்க் எப்படி கிடக்கிறது? அப்ப 720 720 கிடக்கணும்னு ஆசைப்படுறவங்க அவங்க சம்டைம்ஸ் உங்களுக்கு டென்ஷன் ஆனால் கூட நீங்க பாருங்க, எக்ஸாமோட ஒரு ஸ்டாண்டர்டு, எக்ஸாம் மேல ஒரு மதிப்பு, ஒரு மரியாதை, ஒரு ட்ரஸ்ட் கண்டிப்பா அது நிலைநிறுத்த முடியும். இந்த வாட்டி வந்து அதே ரேங்க் லிஸ்ட் வச்சுட்டு இப்படியே முன்னாடி போயிட்டு கவுன்சிலிங் ப்ராசஸ் வழியாக அட்மிஷன் கொடுத்தினா நல்ல மார்க் கிடைச்சா நிறைய பேர் வெளியே நிற்பாங்க. அது மட்டும் இல்ல, இந்த ஒரு வருஷம் நடந்த நீட் எக்ஸாமினேஷன் எல்லாரோட மைண்டிலும் அந்த ஒரு பிளாக் மார்க்குடன் தான் இந்த ஒரு ப்ராசஸ் எல்லாம் நடக்கும். அது மட்டும் நீங்க கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நான் சொல்றது கரெக்டா இல்லையான்னு யோசிச்சு பாருங்க. 8ஆம் தேதி சுப்ரீம் கோர்ட் வந்துட்டு 24 லட்சம் மாணவர்களுக்கு இன்னும் நீட் நடத்துறது ரொம்ப கஷ்டம் அப்படி ஒரு முடிவும் சுப்ரீம் கோர்ட் எடுக்கலாம். அது எதிர்பார்த்து தான் சொல்றேன். சுப்ரீம் கோர்ட் அப்படி முடிவெடுத்தாலும், சுப்ரீம் கோர்ட் இது நிறைய விஷயங்கள் எப்படியெல்லாம் முடிவெடுத்திருக்கு நீங்க யோசிச்சு பாருங்க. அப்போ சுப்ரீம் கோர்ட் அப்படி ஒரு முடிவெடுத்தாலும், ரீநீட் இல்லாத ஒரு சிச்சுவேஷன் வந்தாலும் கண்டிப்பா நான் சொல்றேன், இட் இஸ் இன்ஜஸ்டிஸ். அது அநீதி தான். அதாவது இந்த வாட்டி ஏற்கனவே வந்த ரிசல்ட் வச்சுட்டு கவுன்சிலிங் ப்ராசஸ் முன்னாடி கொண்டு போய் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அட்மிஷன் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சுன்னா கண்டிப்பா அது அநீதி தான். அது ஸ்டூடெண்ட்ஸுக்கு கஷ்டம் வரும்னு சொல்லிட்டு ரீநீட் வேண்டாம்னு நீங்க சொல்லினாலும் அது அநீதி, கண்டிப்பா அது நீதி ஆகாது. இன்ஜஸ்டிஸ்னா அது இன்ஜஸ்டிஸ் தான். ரீநீட் மட்டும்தான் ஜஸ்டிஸ். உங்கள் அன்போடு சால்.